அல்லல் போம் வல்வினை போம், அன்னை வயிற்று பிறந்த தொல்லை போம், போகா துயரம் போம், நல்ல குணமதைய மாமரணை கோபுரத்தில் வீற்றிருக்கும் கணபதியை கை தொழுது என்ற முறையிலே, ஏன்னா வீரமும் ஆன்மீகமும் வரலாறும் நிறைந்த நாடு நம்முடைய தமிழ்நாடு. அதுலேயும் சிவகங்கை அப்படின்னு சொன்னால், சிவகங்கை சீமை அப்படின்னு சொன்னாலே வீரத்திற்கும் சுதந்திரத்திற்கும் ஏற்ற ஒரு ஊர். அதுலேயும் குறிப்பாக நம்ம காஞ்சனங்குளத்தில் கூட சிலம்படி மேடு அப்படின்னு சொல்லி ஒரு இடம் அந்த காலத்தில் வந்து வெள்ளைக்காரர்களை வந்து எதிர்க்கிறதுக்காக அதாவது பயிற்சி எடுத்தாங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஏன் வந்து இன்றைக்கி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிவகங்கை சீமை அப்படின்னு சொன்னால் இது எதில் இருந்து பிரிந்தது அந்த காலத்தில்? ஏன்னா ராமநாதபுரம் மாவட்டம் அதுதான் பெரிய சேது நாடு அப்படின்னு சொல்லி பேர். அப்போ இந்த ராமநாதபுரம் மாவட்டம் பெரிய சேது நாட்டிலிருந்து சசிவர்மத்தேவர் என்று சொல்லக்கூடியவர். இந்த சசிவர்மத்தேவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா 27/1/1730 இந்த 27/1/1730 அன்று இந்த சிவகங்கை சீமை அப்படின்னு சொல்லி ஒரு சிறிய சேது நாட்டை அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய அடுத்து பிரிக்கிறாங்க. அப்படி பிரித்து அந்த நகரத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னு சொன்னால் அவர் தான் சசிவர்மத்தேவர். இன்றைக்கி நம்ம மனிதர்களுக்கெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறோம். ஆமாம். ஆனால் ஒரு ஊர் பிறந்த தினத்தை பிறந்த நாளாக கொண்டாடுவது எங்கே அப்படின்னா அது சிவகங்கையில் மட்டும்தான். இன்னைக்கு வரைக்கும் அந்த 27/1/1730 அன்று பிரிக்கப்பட்டதான் சிவகங்கை சீமை. அந்த தேதியும் அந்த மாதத்தையும் இன்றைக்கு வரைக்கும் சிவகங்கை சீமையினுடைய பிறந்த தினமாக சிவகங்கை மாவட்டம் கொண்டாடி வருகிறது. அப்போ இந்த சசிவர்மத்தேவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா ஒரு நகர் அமைக்கிறார். நகர் அமைக்கும் போது அந்த காலத்தில் மன்னர்கள் அப்படின்னா தங்களுக்கு ஒரு குருநாதரை கையில் வச்சுக்குவாங்க. அறிவியல் சிறந்தவங்களை அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை கேட்டு எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் முடிவெடுப்பாங்க, மறுபடி செய்வாங்க. ஆமாம். அப்போ அந்த சசிவர்மத்தேவருடைய குருவாக இருந்தவர் யார் அப்படின்னா சாத்தப்பையா என்று சொல்லக்கூடியவர். அப்போ அந்த தன்னுடைய குருநாதருக்கு ஒரு நகர் அமைத்துட்டு அவர் வணங்குறதுக்காக ஒரு சிவலிங்கத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார். அப்போ சிவலிங்கம் இருந்தால் மட்டும் போதுமா? அதை பூஜை பண்ணுறதுக்கு நீர் வேணும் இல்லையா? அதுக்காக ஒரு நீர்நிலையை ஏற்படுத்தினார். நீருக்கு கங்கை என்ற பெயர் உண்டு. அதனால தான் சிவனையும் கங்கையும் எனக்கு உருவாக்கி தந்ததால நீ உருவாக்குன இந்த ஊருக்கு சிவகங்கை அப்படின்னு சொல்லி பேர் வைன்னு யார் சொல்கிறாங்க? சசிவர்மத்தேவருடைய குருநாதரான சாத்தப்பையாவுக்காக சிவனும் கங்கை என்ற நீரும் அமைத்து தந்ததுனால தான் அந்த சிவகங்கை சீமைக்கு சிவகங்கை அப்படின்னு சொல்லி பெயர் வந்தது. இதே தான் நன்றி. சசிவர்மத்தேவர் செவ்வேங்கை அப்படின்ற மிருகத்தை அடக்குனாரு, அதனால் செவ்வேங்கை அப்படின்னு சொன்னது மருவி சிவகங்கையாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த சசிவர்மத்தேவர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம்ல. சசிவர்மத்தேவர் யார்? முத்துவடுகநாதத்தேவருடைய அப்பா. முத்துவடுகநாதத்தேவர் யார்? நம்ம வேலுநாச்சியார் அம்மாவினுடைய கணவர். வேலுநாச்சியார் அம்மா யார்? நம்ம சின்ன மருது பெரிய மருது தன்னுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு இந்த சிவகங்கை சீமையை நம்ம நாட்டினுடைய சுதந்திரத்தை அவங்க கையில் கொடுத்த வீரமங்கை வேலுநாச்சியார். அப்போ இந்த சிவகங்கை மருது சகோதரருடைய கைக்கு ஆளுமைக்கு வருது. அப்படி அவங்க ஆளும்போது என்ன பண்ணாங்க? மதுரை மீனாட்சி மேலே மருது சகோதரர்களுக்கு ரொம்ப பிரியம். அதனால் என்ன பண்ணாங்களா? காளையார் கோவிலில் ஏற்கனவே பாண்டிய மன்னனால் ஒரு கோபுரம் இருந்தாலும் மீண்டும் ஒரு கோபுரத்தை மிக கடுமையான முயற்சிக்கு பிறகு எழுப்பினாங்க. எவ்வளோ அடி உயரத்தில்? 155.5 அடி உயரத்தில் மருது சகோதரர்களால் கட்டப்பட்டது தான் இன்னைக்கு வானலாவி நிற்கக்கூடிய அந்த காளையார் கோவிலில் இருக்கக்கூடிய கோபுரம். அதான் உண்மை. இன்னைக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மதுரை, அதாவது தமிழகத்தினுடைய முத்திரை சின்னம் அப்படின்னா திருவில்லிபுத்தூருடைய கோபுரம். இந்த திருவில்லிபுத்தூருடைய கோபுரத்தில் எந்த குறிப்பிட்ட ஒரு அதாவது சிலைகள் இந்த மதம் அந்த மதம் அப்படின்னு எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுனால தான் அதை திருவில்லிபுத்தூருடைய கோபுரத்தை வந்து இன்னைக்கு தமிழகத்தினுடைய முத்திரை சின்னமாக திகழ்கிறது. அதே மாதிரி தான் நம்ம காளையார் கோவில் மருது சகோதரர்களால் கட்டப்பட்ட கோவில்லையும்
அந்த கோபுரத்துலையும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சிலையுமே இருக்காது, ஒரே ஒரு சிலை மட்டும்தான் இருக்கும். அது மகாலட்சுமியினுடைய சிலை. இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம சில திரைப்படங்கள்லாம் பார்த்துருப்போம். ஒரு நாள் முதலமைச்சரை கேள்விப்பட்டிருக்கோம். சில மணி நேரம் மன்னரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? உங்களில் நிறையா பேருக்கு இந்த கதை தெரியறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன் அப்படின்னா, அதாவது கோபுரத்தை எழுப்புகிறார்கள் மருது சகோதரர்கள். அப்படி கோபுரத்தை எழுப்புனா அடுத்து திருவிழா கொண்டாடணும்ல. அப்போ என்ன பண்ணாங்களா, காளையார் கோவிலில் ஒரு தேர் அமைக்க சொன்னார். அப்போ தேர் அமைக்கணும்னா அதுக்கு நல்ல வலுவான மரம் வேணும்ல. அப்போ அந்த பகுதிகளை பார்க்கும்போது அந்த தேர் அமைக்கும் பொறுப்பு யாரிடத்தில் கொடுத்தாங்க அப்படின்னா, குப்பமுத்து ஆசாரி அப்படின்றவர்கிட்ட தான் மருது சகோதரர்கள் தேர் அமைக்கும் பொறுப்பை கொடுத்தாங்க. இந்த குப்பமுத்து ஆசாரி என்ன, ஹலோ, அப்ப இந்த குப்பமுத்து ஆசாரி தேர் அமைக்கும் பொறுப்பை எடுத்துக்கிட்ட உடனே அந்த பகுதியில் நல்ல மரம், தேர் அமைக்கிறதுக்கு தகுதியான மரம் வேணும் இல்லையா? அப்படி தேடினாங்களா. அப்படி தேடும்போது அங்கே 2 மருத மரங்கள் ஒரு வீட்டில் வளர்க்கப்பட்டது. அதை வேலையாட்கள், அதாவது அரண்மனை வேலையாட்களை வச்சு அதை வெட்டலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த குடும்பமே அந்த 2 மரத்தை வெட்ட விடாம தங்களுடைய உயிரை கூட கொடுக்க துச்சமாக நின்னாங்களாம். என்ன அப்படின்னு மருது சகோதரர்களே வந்து கேட்கும்போது, இந்த 2 மருத மரங்களையும் சின்ன மருதுவாகவும் பெரிய மருதுவாகவும் நினச்சி நான் வளர்த்து வர்றேன், என் பிள்ளைங்க மாதிரி அப்படின்னாராம். யாரு? அந்த மரத்தை வளர்த்த ஒரு பெரியவர். அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அன்னைக்கு அந்த நாட்டில் இந்த சிவகங்கை சீமையில் வாழ்ந்த மக்கள் அவரை ஒரு மன்னராக பார்க்கல, தன்னுடைய மகனாக பார்த்துருக்காங்கன்னா அவர் இந்த நாட்டை எப்படி அவங்க 2 பேரும் ஆண்டிருப்பாங்க அப்படின்ற பெருமை நமக்கு தெரியுது. ஏன்னா வந்திருக்கவங்க சின்ன மருது பெரிய மருதுன்னு அவங்க 2 பேத்துக்கும் தெரியலையா. இப்படியெல்லாம் அந்த தேர் செய்கிறதுக்கு நிறையா விஷயங்கள் நடந்ததாக சொல்லப்படுது. அப்படி நடக்கும்போது இந்த குப்பமுத்து ஆசாரி என்ன பண்ணார், முதல்ல தேர் செதுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு நிறையா சாஸ்திரங்கள்லாம் அவங்களுக்கு உண்டு. அப்படி இருக்கும்போது ஒரு விநாயகருடைய சிலையை செதுக்கி ஆரம்பிக்கப்பாங்க. முழுமுதற் கடவுள் பிள்ளையார் தானே. அப்போ விநாயகரை செதுக்கும் போது அந்த சிற்பம் உடஞ்சி போகுது. அப்போ குப்பமுத்து ஆசாரி என்ன சொன்னாரா, மருது சகோதரர்களிடத்தில் எனக்கு சம்பளம் வேணாம் அப்படின்னார். ஏங்க எல்லாருமே வேலை பார்க்குறவங்களாம் தேர்வு செய்ய சம்பளம் வாங்குறாங்க, நீங்கள் ஏன் வேணாம்ன்றீங்க அப்படின்னு 2 பேரும் கேட்டாங்க. இல்லை, எனக்கு சம்பளம் வேணாம், இந்த தேரை செஞ்சு முடித்த உடனே நான் என்ன கேட்குறேன்னா அதை நீங்கள் எனக்கு கொடுப்பீங்களா அப்படின்றார். சரி அப்படின்னு சொல்லி மருது சகோதரர்கள் ஒத்துக்கிறாங்க. தேரெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. அப்போ இந்த தேரை வந்து இழுக்க ஆரம்பிப்பாங்கல்ல. அப்படி இழுக்க ஆரம்பிக்கும் போது அதில் வந்து முக்கியமான அந்த நாட்டை ஆள்ற மன்னர், அவங்க முக்கியஸ்தர்கள் உட்காந்தானே அதை ஆரம்பிப்பாங்க. அப்போ குப்பமுத்து ஆசாரி சொன்னாரா, உங்கள்கிட்ட சம்பளம் வேணான்னு சொன்னேன்ல, அதுக்கு பதிலாக எனக்கு இன்னொன்று செய்யணும் அப்படின்னார். என்ன வேணும் கேளுங்க அப்படின்னார். பெரிய மருது கொஞ்சம் அமைதியாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடியவர், சின்ன மருது கொஞ்சம் கோபக்காரரா. அப்போ இவர் என்ன கேட்குறாரு, ஆசாரி இந்த மன்னர் என்ற பதவியில் இந்த தேரில் உங்கள் 2 பேத்துக்கு பதிலாக நான் இருக்கணும் அப்படின்னார். சின்ன மருதுக்கு கொஞ்சம் கோபம், என்ன அப்படி கேட்குறாரு அப்படின்னு யோசிக்கிறார். உடனே பெரிய மருது என்ன சொல்கிறாரு, அவசரப்படாத தம்பி இரு, ஏன்னா அவருக்கு நம்ம வாக்கு கொடுத்துட்டோம், என்ன கேட்டதாலும் தரதா சொன்னேன், அதனால் சரி அப்படியே இருக்கட்டும், நீங்களே மன்னராக இருங்க அப்படின்னு சில மணி நேரம் அந்த குப்பமுத்து ஆசாரியை மன்னராக இருக்க செய்தார்களாம். அப்படி இருக்க செய்யும் போது அவரே மன்னராக இருந்து அந்த தேர் அப்படி நடத்தி சென்று வரும்போது ஒரு விபத்து ஏற்பட்டு தேர்ல இருந்து கீழே விழுந்து அந்த குப்பமுத்து ஆசாரி இறக்கக்கூடிய தருவாயிலே சொன்னாரா, இந்த சிலையை வந்து நான் செதுக்கும் போது விநாயகர் சிலை உடைஞ்சு போச்சு, சாஸ்திரத்தில் பார்த்தேன், அப்போ இந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னருக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரும் அப்படின்னு அதில் சொல்லுச்சு. அதனால தாங்கய்யா உங்களை போன்று இந்த ஒரு மாமன்னர்கள் இந்த மக்களுக்கு மன்னர்களாக எப்பவுமே இருக்கணும், ஏன் உயிர் போனால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தான் சில நேரங்கள் நான் வந்து மன்னராக இருக்கணும்னு கேட்டேன், வேற எந்த ஒரு கெட்ட எண்ணத்துலையும் நான் கேட்கல அப்படின்னு சொன்னாரா. அப்போ இவங்க 2 பேரும் ஒரு வேலை பார்த்த ஒரு ஆசாரிக்காக விட்டு கொடுத்த ஒரு விஷயம், அவங்க வந்து இதை எதிர்பார்க்கல, தெரிஞ்சா பண்ணாங்க, இல்லை கொடுத்த வாக்குக்காகத்தானே பண்ணாங்க. அப்போ அப்படிப்பட்ட பெருமையும்
வீரமும் ஆன்மீகமும் யாரை சேரும் அப்படின்னா நம்முடைய மருது சகோதரர்கள் இந்த சிவகங்கை சீமையை சேரும் என்று கூறி நன்றி நன்றி நன்றி. பல இதுமாரி வழியடைக்கும் சிறுஜனி அவர்களுக்கு விழாக்கள் சார்பாக நேற்று நடத்தி கொண்டிருக்கும் அன்பு சகோதர குடும்ப சார்பாகவும் மாலை அணித்து விரும்புகிறார்கள். மாலை அணித்து மரியாதை செலுத்திய நம்முடைய கிராம பொதுமக்களுக்கும் மேலும் இந்த விழாவினை நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து மரியாதைக்குரிய உள்ளங்களுக்கும் இந்த நாடகத்தை ஏற்படுத்தி தந்த அந்த குடும்பத்தைச் சேர்ந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் பணிவான வணக்கம் நன்றி. மொத்தத்தில் ஏன் இதெல்லாம் சொல்ல வர்றேன் அப்படின்னா அவரை ஒரு வரலாறு அவங்கள பற்றி கதைகள் இன்னும் நிறைய கதைகள் நிறைய விஷயங்கள் உண்டு. நம்முடைய முன்னோர்கள் அப்போ ஒரு ஊர் உருவாகுது, ஒரு சிவகங்கை அப்படின்னு ஒரு உருவாச்சு அப்படின்னா அந்த ஊர் எப்படி உருவானது, அதுக்கப்புறம் இந்த சீமை எப்படி ஆளப்பட்டது, ஏன் இத்தனை வருடம் கழித்தோம் அவங்களுடைய பெருமையை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அது அவர்கள் வாழ்ந்த ஒரு உயர்ந்த நிலையை வச்சு தான் இன்றைக்கும் அவங்களுடைய பெருமையை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். மேலும் அடுத்து இந்த பேசுகிறேன் இந்த வரேன். சரணம் சொல்லி கூப்பிடுவோம் சபரிமலை வாசனை, அபயம் என்று அழைத்திடுவோம் பரம் தரும் ஈசனை, அருள் தரும் நாயகனே அன்பருக்கு நித்திரனே, சிரம் தாழ்த்தி வணங்கிடுவோம் ஹரிஹர சுதன் ஐயன் ஐயப்பனை. வீரமணி கண்டனி பாடுவோம் சுவாமி சரணமையப்பா சரண சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரண சரணமையப்பா. சீர்மேவும் சபரிமலை நாதனருள் தேடு, 9 படியேறி ஈசன் பதம் நாடு. சீர்மேவும் சபரிமலை நாதனருள் தேடு, 9 படியேறி ஈசன் பதம் நாடு. பாரெல்லாம் காவிற்கும் பாடிரு வீடு, பாரெல்லாம் காவிற்கு பாடிரு வீடு, நாவினிக்க பாடு நாராயணன் செல்வனை நாவினிக்க பாடு. வெள்ளனே வீரமணி கண்டன் அது சொல்லெடுத்து பாடுவோம் சுந்தரேசு மேந்தரி. வீட்டை விட்டு கட்டும் கட்டி அருள்மலை புறப்படுவோம், கூட்டுச்சரண போட்டி எறி மேலி வேட்டி செல்வோம், வேட்டை துள்ளி ஆடுவோம் பேரின்ப கொள்வோம். சாமிக்கு தகத்தோம் ஐயப்பது தகத்தோம் சாமிக்கு தகத்தோம் ஐயப்பது தகத்தோம். வேட்டை துள்ளி ஆடுவோம் பேரின்ப கொள்வோம், கோட்டை காவலமாக சொல்லி கொண்டாடி மகிழ்வோம். சுவாமி சரணமையப்பா சரண சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரண சரணமையப்பா. சபரிமலை செல்வோம் சங்கலங்கள் இல்லை, பயந்தனையே போட்டிடுவார் பந்தலனி பிள்ளை. சபரிமலை செல்வோக்கு சங்கலங்கள் இல்லை, பயந்தனையே போட்டிடுவார் பந்தலனி பிள்ளை. அபயம் என்று சரணடைந்தால் அகிலமே துருட்டூலை அபயம் என்று சரணடைந்தால் அகிலமே பருத்தூலை அவன் இன்றி அவனிலே அனுபவம் அசைவதில்லை. இல்லாளி வீரனே வீரமணி கண்டனை சொல்லெடுத்து போடுவோம் சுந்தரேசு மேந்தரி. சுவாமி சரணமையப்பா சரண சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரண சரணமையப்பா சரணமையப்பா. சரணமையப்பா. செல்லாத்தா செல்ல மாறியாத்தா சந்தையில் வந்து அருகில் நாடு இல்லாத்தா செல்லாத்தா செல்ல மாறியாத்தா நகரில் அருகில் வாடி நில்லாத்தா கண்ணாத்தா காடத்தா கண்ணாத்தா உன்னை காடத்தா ரெண்டில் இருந்தும் என்ன பயன் என்று சொல்ல நினையாத்தா.
இந்த பெருமை இந்த உலகை எடுத்து பாடாட்டா என்னும் எடுக்கும் நிலவை சொல்லறியாத்தா ஆத்தா எல்லாத்தா சொல்ல மாறியாத்தா அங்கிருந்து நெருங்கி மாறி நில்லாத்தா தோப்பிலே தேங்காய பறிச்சுக்கிட்டு தோப்பிலே தேங்காய பறிச்சுக்கிட்டு தேடி வந்த முந்தனை வந்த முந்தனை எல்லாத்தா நீ இளநீரை எடுத்துக்கிட்டு எங்க குறைய தீர்த்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு எங்க கூட கேட்டுக்கிட்டு பலமான வாழ்வு கொடு மாறியாத்தா நல்ல மனிதனையே காட்டி விடு செல்லாத்தா இந்த பெருமையை இந்த முறையை எடுத்து பாடாட்டா என்னும் எடுக்கும் இந்த வயல் சொல்லறியாத்தா ஆத்தா செல்லாத்தா செல்ல மாறியாத்தா சிந்தையில் வந்து அறிவிலாடி இல்லாத்தா அண்ணாத்தா பசுபால கறந்து புட்டு கறந்த பால் எடுத்துக்கிட்டு அதனால கறந்துக்கிட்டு கறந்த பாலை எடுத்துக்கிட்டு பின்னிலே ஊத்த வந்தோ மாறியாத்தா தப்பியுடன் ஊத்த வந்து மாறியாத்தா நீ பாம்பாக மாறி நீ பாம்பாக மாறி பாங்காக குடித்து பலமான வாழ்வு கொடு மாறியாத்தா நல்ல மனிதனையே காட்டு விடு செல்லாத்தா உண்டு பெருமை இந்த உடை எடுத்து பாராட்டா என்னும் எடுக்கும் இந்த வயல் சொல்லறியாத்தா ஆத்தா செல்லாத்தா செல்ல மாறியாத்தா அங்கிருந்து அருகில் வாடி நில்லாத்தா கண்ணாத்தா உள்ளே காணாத்தா கண்ணாத்தா உள்ளே காணாத்தா எங்கள் இருந்தும் இந்த வயல் என்று சொல்லறியாத்தா ஆதி சக்திமானா கருமாரி நம்ம மதுரைக்கு எத்தனையோ பெயர்கள் உண்டு. அதில் வந்து கடம்பவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் கடம்பவனம் அப்படின்னா ஆரம்ப காலத்தில் இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய மதுரை பகுதி பூரா வெறும் கடம்ப மரங்களாக கடம்ப மரம்னு சொல்லுவாங்க. அந்த கடம்ப மரமாக நிறைந்திருந்ததுனால தான் மதுரைக்கு கடம்பவனம். மீனாட்சி என்ற கன்னி ஆண்டதாலே கன்னி நாடு. தமிழ் சங்கம் வளர்க்கிறதுக்கு புலவர்கள் முத்தமிழ் சங்கம் வளர்த்தது நம்ம மதுரையில் தானே. அப்போ புலவர்கள் கூடிய இடம், அதனால கூடல்மா நகரம். இந்திரன் ஏவிய ஆலங்கட்டி மலையை சொக்கர் காப்பாற்றுறதுக்காக தன்னுடைய கூந்தலை அவிழ்த்து 4 மாடல்கள் காத்ததுனால நான் மாட கூடல். அது நிறையா பேர் உண்டு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா மதுரை அப்படின்றது இன்றைக்கி இருக்க மதுரை தான் நமக்கு தெரியும். அன்னைக்கு இருந்த மதுரை கிட்டத்தட்ட கன்னியாகுமரி வரைக்கும் தாண்டி வரைக்கும் மதுரை தான். அப்போ கடற்பகுதியில் அழிஞ்சு அழிஞ்சு கொஞ்சமாக தான் வந்துடும். அப்போ அந்த கடற்பகுதியில் பெருபல நாடு கபாடபுரம் என்ற பெயரோடுகளெல்லாம் தலைநகரமாக விளங்கியது தான் மதுரை. அப்போ அப்படி இருக்கிற ஒரு தருணத்தில் அன்னைக்கு இன்னைக்கு இருக்க மதுரை கிடையாது, மரமாக இருக்குது, கடம்ப மரமாக. அப்போ அந்த பகுதியில் மதுரையை வந்து ஆளும்போது இந்த பகுதிக்கு தனஞ்சயன் என்று சொல்லக்கூடிய ஒரு வணிகர் வியாபார விஷயமா வந்தார். அப்படி வந்தவர் ரொம்ப இரவாகி போச்சு, வேறு வழி இல்லை. இன்னைக்கு நம்ம மீனாட்சி அம்மன் கோவில் இருக்க அந்த பகுதியில் உறங்கி ஆகணும், வேறு வழியில் அவர் போக முடியாது. அப்படி உறங்குறாரு. உறங்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அன்னைக்கு திங்கக்கிழமை சோமவாரம் இரவுல பார்த்தா 1000 சூரியனுடைய பிரகாசம். தேவாதி தேவர்கள் எல்லாம் வந்து நம்ம மதுரை சொக்கருக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய காட்சியை பார்க்குறார். பார்த்துட்டு சத்தம் போடலை. சத்தம் போடாமல் அப்படியே அதை பார்த்த ஒரு அதாவது மெய் சிலிர்த்து போய் நிற்கிறார். நின்றவர் காலையில் விடியும் முன்ன அன்னைக்கு மதுரை ஆண்ட அந்த பகுதி ஆண்ட குலசேகர பாண்டியன்ட்ட போய் இந்த மாதிரி இந்த இடம் பூரா கடம்ப மரமாக இருக்குது, அங்கே வந்து இரவு தங்கினேன். பார்த்தா அங்கே வந்து இரவு நேரத்தில் சிவனுக்கு அத்தனை பேர் வந்து பூஜை பண்ணுறாங்க.
அப்படின்னு சொல்றார். அப்படி சொல்லும்போது அந்த மன்னரை இதை பார்ப்போம் அப்படின்னு வர்றார். அப்படி வந்தா என்ன ஆகுது, ஒரு புலியினுடைய மடுவிலே ஒரு மான் பால் குடிச்சுச்சான். எங்க இன்னைக்கு இருக்க நம்ம மதுரையில் புலிக்கு மானுக்கு ஆகுமா? புலி மானை பார்த்தா கொண்டு விடும். ஆனால் அது இதுக்கு பால் கொடுக்குதுன்னா அப்போ இங்கே அன்பு இருக்கு. அப்போ அன்பு எங்கே இருக்கோ அங்கே சிவன் இருப்பார். அன்பே சிவம்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி. அப்போ என்ன பண்ணாரு, பார்க்கும்போது அங்கே இந்திரனால் வணங்கப்பட்ட இந்த சொக்கருடைய, இன்னைக்கு இருக்கக்கூடிய சொக்கருடைய அந்த சிவலிங்கத்தை கண்டாரு. அப்படி கண்டவர் கோவில் எழுப்பினார். அப்படி கோவில் எழுப்பி ஏற்கனவே இருந்த ஊரை விட்டுட்டு, அதாவது அந்த ஊர் இருக்கு, இந்த ஊரை வந்து ஊராக்கணும், இதையும் ஒரு நகரமாக்கணும் அப்படின்னு சொக்கர் சொல்றாரு. அப்ப இந்த நகரத்தை தாமரை இதழ்கள் மாதிரி வடிவமைக்கணும் அப்படின்றத சொக்கரை ஏற்படுத்துறார். சிவனே நகரமைத்த பெருமை எந்த ஊரை சேரும்? நம்ம மதுரையை தான் சேரும். அப்படி நகரமைத்தாரா. அப்படி நகரமைத்து சொக்கர் கோவிலை கட்டி அதுக்கப்புறம் அப்படி வழிபட ஆரம்பிக்கும் போது அந்த நகரமைத்த அந்த நாளிலே சிவனுடைய சந்திர பிம்பத்திலிருந்து மதுரம் சிந்தியதா. மதுரம்னா அமிர்தம், தேன் அப்படின்னாலும் சொல்லலாம், இனிப்பான பொருள். அப்ப சிவனுடைய சந்திர பிம்பத்திலிருந்து அந்த மதுரம் சிந்தியதால தான் நமக்கு நம்ம ஊருக்கு மதுரம், மதுரை அப்படின்னு சொல்லி பேர். அப்ப சிவனோட சந்திர பிம்பத்திலிருந்தே அமிர்தம் சிந்திய பெருமை இந்த ஊரை சேரும். அப்படின்னா அது நம்முடைய மதுரையை சேரும். இது ஒரு பெருமை. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ எங்கள் அப்பா என்னைய காட்டுக்கு போகணும்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், காட்டுக்கு போகணும் சரி. ஆனால் என்னுடைய தோழிகளை காணவில்லை. வருவார்கள், வரும் வரை எதிர்பார்ப்போம். அப்போ வாங்கிப்பா வாங்கிப்பா இடம் திருப்பரங்குள். சரி சொல்லிட்டு பாடிடுவா. ஆமாம், காசு எதுக்கு? அன்பு இருந்தே போதும். இல்லை அன்பளிப்பு கொடுக்கலன்னு இல்லை, அது போதும். ஒருவேளை நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் கொடுப்பாரோ. சிவன் வந்து பெண்ணாக மாறினார் எங்கே, எதற்காக? கிருஷ்ணன் தலையில் மயில் இறகை எதற்கு வந்தது? இதை நான் தான் இப்போ வந்து ஆரம்பித்தேன், ஓடிட்டு இருக்கு. ஆமாம் அப்படின்னு சிவனடியார்கள் காஞ்சனகுடத்தை சேர்ந்த அன்பு உள்ளங்கள், அன்பு அண்ணன் அவர்கள் 2 கேள்வி கேட்டிருக்காங்க. ஏன்னா சிவன் வந்து பெண்ணாக மாறினார். எப்போ வந்து சிவன் பெண்ணாக மாறினார் அப்படின்னா, அதாவது கிருஷ்ண பரமாத்மாவை பார்க்க போகணுன்றதுக்காக ஒரு தடவை பெண்ணாக மாறியிருக்கார். அதானா? அப்படியா? அப்படி பெண்ணாக மாறும்போது ஏன் அப்படின்னா, அந்த புறத்துக்குள்ளே வந்து பெண்களை தவிர கிருஷ்ணனை பார்க்கறதுக்கு அனுமதி இல்லையா. மச்சினனை பார்க்க உள்ளே போகணும்ல. அப்படி மச்சினனை பார்க்கறதுக்காக என்ன பண்ணார், எல்லா கோபீஸ்வரர்களும் இருக்கும்போது இவரும் பெண்ணாக மாறி உள்ளே போயிடுறார். அப்படி உள்ளே போகும்போது தான் மச்சினனை காண முடியுது. இது எங்கே நடந்துச்சு அப்படின்னா, மகாபாரதத்தில் ஒரு இடத்துல பார்க்கும்போது பெண்ணாக மாறினார். அடுத்து வந்து பெண்ணாக மாறினார் அப்படின்னா இன்னொரு கதையில் உண்டு, நம்ம மதுரை கதையில். பெண்ணாக மாறல, பெண் பன்றியாக மாறினார் அப்படின்னு சொல்லி ஒரு கதை உண்டு. எங்கே அப்படின்னா நம்ம திருவிளையாடல் புராணத்தில். எங்கே அப்படின்னா நம்ம சோழவந்தான் பக்கத்தில் இருக்குது. அந்த ஊருக்கு பேர் குருவித்துறை. அதாவது தேவகுரு, குரு, அதான் குரு பிரகஸ்பதி, வியாழன் கிழமை சொல்கிறோம்ல, அந்த குரு அவருடைய மகனுக்கு சாப விமோச்சனம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தவம் பண்ணார். தவம் பண்ணதை ஒரு 12 பேர் வந்து கெடுத்து விட்டாங்க. அப்படி கெடுத்ததுனால நீங்கள் அடுத்த பிறவியிலே 12 பேரும் பன்றி குட்டியாக பிறப்பீங்க அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்தாரு. சிவன் அங்கே பெண்ணாக மாறி போய் அந்த தாய் தந்தை இழந்த அந்த பெண் பன்றிகளுக்கு, அதாவது பெண் பன்றியாக மாறி அந்த தாய் தந்தை இழந்த அந்த 12 பேர்த்துக்கும் பால் கொடுத்து அந்த 12 பேரும் மதுரைக்கு மந்திரி ஆனாங்கன்னு நான் சொல்ல, திருவிளையாடல் புராணம் சொல்லுது. அப்போ குரு அந்த இடத்தில் இருந்த இடம், அதனால தான் அந்த இடத்திற்கு குரு இருந்த துறை அப்படின்றது மருவி குருவித்துறை அப்படின்ற பெயர் சோழவந்தான் பக்கத்தில் வந்துச்சு. இது ஒன்று. அடுத்து வந்து கிருஷ்ணனுடைய தலையில் ஏன் மயில் இறகு வச்சிருக்கார் அப்படின்னா, இதுக்கு ராமாயணத்துக்கு போயிடணும். ஏன்னா ராமாயணத்தில் ராமன், சீதை, லட்சுமணன் 3 பேரும் வனவாசம் போகும்போது
ஒரு இடத்துல ரொம்ப நேரமாக அவங்களுக்கு தண்ணி கிடைக்கல. அப்படி தண்ணி கிடைக்காம இருக்கும்போது ராமர் அங்கே இங்கே தேடி பார்க்குறாரு. ஏன் ராமர் நினச்சிருந்தாருன்னா தன்னுடைய பானத்தால் ஒரு தீர்த்தத்தை ஏற்படுத்தியிருக்க கூடாதா? ராமேஸ்வரம் பக்கம் கூட ஒரு தீர்த்தம் இருக்கு, வில்லுண்டி தீர்த்தம். ராமர் வில்ல ஊன்னதுனால தான் அந்த இடத்துக்கு வில்லுண்டி தீர்த்தம் அப்படின்னு சொல்லி பேர் வந்துச்சு. அதே மாதிரி நாளி கிணறு, முருகப்பெருமான் தேவர்களுடைய தாகத்தை போக்கணும் அப்படின்றதுக்காக வேளாள குத்தும் போது நாளி கிணறு திருச்செந்தூரில் தோன்றுச்சு. இப்படிலாம் கதைகள் உண்டுல்ல. அது மாதிரி ராமர் நினச்சிருந்தாருன்னா உருவாக்கி இருக்கலாம். ஆனால் ஏன் பண்ணலை? இந்த அதாவது ஒரு ஜீவனுக்கு பெருமை கொடுக்கணுன்றதுக்காக உருவாக்கலை. அப்போ ராமருக்கு தாகம். அப்போ அங்கே ஒரு மயில் வந்த மயில் என்ன சொல்லுச்சு ராமனை பார்த்து, ராமா சிறிது தூரத்து ஒரு நீர்நிலை உண்டு, வா நாங்கள் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அப்படி அழைச்சிட்டு போகுது. அப்போ ராமே லட்சுமணே சீதா 3 பேரும் போகிறாங்க. இவங்க பின்தொடர்ந்து போகும்போது போகிறவங்களுக்கு தண்ணி தாகத்தை தீர்க்கணும், வேற தடுமாறி வேற பக்கம் போயிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த மயில் என்ன பண்ணுச்சா, தன்னுடைய இறகுகளை ஒன்று ஒன்றா பிச்சு வழி காமிச்சுக்கிட்டே போச்சான். அப்போ இவங்க போயிடுறாங்க, நீர்நிலைகளை நீர் குடிச்சாச்சு, கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்து திரும்பி அதே வழியில் வரும்போது கொஞ்சம் தூரத்தில் அந்த மயில் இறந்து கிடந்துச்சான். ஏன்? அது இறகுகளை பூரா அடையாளத்துக்கு பிச்சு போட்டுச்சுல, அதனால உடல் நலம் குன்றி அந்த மயில் இறந்து போச்சு. அப்பதான் ராமன் சொன்னாரா, எனக்கு தண்ணீர் தாகம் தீர்ப்பதற்காக உன்னுடைய உயிரை கொடுத்திருக்க, இறகுகளை இழந்து, அதனால அடுத்த பிறவியான கிருஷ்ண அவதாரத்தின் போது உன்னுடைய இறகுகளை எடுத்து என்னுடைய தலையிலே சூடிக்கொண்டு உனக்கு பெருமை தருவேன் அப்படின்னு சொன்னாரா. அதனாலதான் நன்றி நன்றி அதனாலதான் அடுத்த பிறவிகளே ராமன் கிருஷ்ணனாக பிறக்கும் போது தன்னுடைய தாகத்தை தீர்க்கிறதுக்காக உயிர் கொடுத்த அந்த மயிலுடைய தோகை எடுத்து கிருஷ்ணே தலையில சூடி வச்சிருக்காரு. இதான் அதுக்கு விளக்கம், எனக்கு தெரிஞ்ச விளக்கம். நீங்கள் அன்பளிப்பை கொடுக்கலனாலும் இல்லை அதுக்காக அதுக்காக அன்பளிப்புக்காண்டி இல்லை, இந்த மாதிரி தெளிவாக சொல்கிறதுக்கு இன்னைக்கு யாரும் இல்லை. உண்மையா இல்லையா? அதுக்கு ஜோரம் வைத்துட்டுங்க. நன்றி நன்றி. ஏன்னா வள்ளி திருமணம் அப்படின்ற ஒரு நாடகம் நம்ம பக்கம், அதுவும் குறிப்பாக அதிகம் நம்ம காஞ்சரங்குளம் மேடை அப்படின்றது ரொம்ப ஒரு பெருமையான ஒரு மேடை. நான் சொல்லணுன்றது கிடையாது, ஒரு ஊர் உலகத்துக்கே தெரியும். அதே மாதிரி நம்ம வளையங்குளம் அப்படின்னு நம்ம பகுதியில் பூராமே இந்த நாடகத்தை நாங்கள்லாம் வந்த புதுசில் காஞ்சரங்குளம் மேடை கிடைக்குமா, காஞ்சரங்குளம் மேடைக்கு போயிட்டா அவங்க பெரிய நடிகர் அப்படின்னு சில மேடைகளுக்கு நம்ம பக்கத்தில் நிறைய பெருமைகள் உண்டு. அப்படிப்பட்ட ஊர் நம்ம ஊர். இன்னும் எடுத்துக்கிட்டோம்னா நான் நிறையா இடங்களில் நாடகத்தை வளர்க்கக்கூடிய பகுதின்னு சொல்லுவேன், நத்தத்தை சொல்லுவேன். அதே மாதிரி இப்போ நம்ம பக்கம் இங்கிட்டு காரியாப்பட்டி, திருப்புவனம், இப்போ பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை இருந்தாங்க, எல்லா பகுதியிலுமே நீங்கள் எல்லாம் நாடகம் எல்லாரும் எங்களுக்கு அந்த வாய்ப்பு நடிகர்களுக்கு இனி அடுத்து இப்போ எனக்கு அப்புறம் வர்றவங்களுக்கு அடுத்து வரப்போகிறவங்களுக்கு அவங்க எல்லாத்துக்குமே தொண்டு தொட்டு அந்த வாய்ப்புகளை வழங்கி இந்த கலைஞர்களுக்கும் இந்த கலையும் வாழ வைக்க போகிறது. நாங்கள் நடிக்கிறதுனால பேசுகிறதுனால நாங்கள் பெரிய ஆள் கிடையாது, இதை வளர்த்துக்கிட்டு இருக்கிறது நீங்கள் தான். அதனால் நீங்கள் தான் பெரிய ஆள். இதை என்றைக்கும் அந்த கலைஞர்களுக்கு உங்களுடைய அன்பு ஆதரவும் எல்லா நடிகர்களுக்கும் வேணும் அப்படின்னு ஒரு நல்ல விஷயம். எனக்கு கொடுக்குற ஆதரவு வர்றவங்களுக்கு கூட நீங்கள் ஆதரவு கொடுங்க, அது நல்ல எண்ணம் உனக்கு. ஏமா உண்மைதானே? ஏன்னா அது நம்மளோட நின்று போயிடக்கூடாது. அடுத்து வரக்கூடியவங்க அதை பண்ணா தானே இந்த வாய்ப்பு, இந்த நாடகம், இந்த தொழில் அப்படின்றது அடுத்து வந்துகிட்டே இருக்கணும்ல, அது ரொம்ப முக்கியம். சிறப்பு. அதே மாதிரி நம்ம நடிகர்களும் அதுக்கு நம்மளை தயாராக வச்சுக்கணும். நம்ம என்ன அதில் என்ன வித்தியாசமாக பண்ண முடியும், எப்படி இந்த நாடகத்தை பார்க்க வைக்க முடியும், என்ன பண்ணணும், காந்திரகுலமா பயப்படுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னால வாய்ப்பு அதாவது வாய்ப்புகள் கிடைக்கிறது எந்த ஒரு வேலையிலுமே ரொம்ப பெரிய விஷயம். அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தி அதில் நமக்குன்னு ஒரு பேரை வச்சுக்கணும், அதான் முக்கியம். பழனியிலே இருக்கும் கந்த பழம், பார்வையிலே கொடுக்கும் அன்பு பழம், பழனியிலே இருக்கும் கந்த பழம், பார்வையிலே கொடுக்கும் அன்பு பழம், பழமுதி சோலையில் முடிந்த பழம், பழமுதி சோலையில் முடிந்த பழம், பக்தி பசியோடு வருவோர்க்கு ஞானப்பழம், பக்தி பசியோடு வருவோர் ஞானப்பழம், திருப்பரங்குன்ற தேடி சிரித்தாய் முருக, தனிமலை மீது எதிரொலிக்கும் திருச்செங்கோடிலே வேளாடும், திருப்புகழ் பாடி கடலாடும், திருப்ப
திருப்பரக்குள் நீ சிரித்தாய் முருகா திருத்தனி அடையீது எதிரொலிக்கும் சிறப்புடன் கந்த கோட்டம் உண்டு சிங்கார வயிறாடு தோட்டம் உண்டு கொண்ட தொட்டகுண்டு மயிலாடு தோட்டமுண்டு இலக்கானவன் கோவில் கொஞ்சமில்லை மணி கோயில் கொஞ்சமில்லை உனக்கானவன் கோவில் கொஞ்சமில்லை இங்கு ஒரு வாகமண்டக்கோ பஞ்சமில்லை இங்கு ஒரு வாகமண்டக்கோ பஞ்சமில்லை திருப்பரக்குள் நீ சிரித்தாய் முருகா கனிமலை மீது எதிரொலிக்கும் திருச்செங்கூரிலே வேளாடும் திருப்புகழ் பாடியே கடலாடும் திருப்பரக்குள் நீ சிரித்தாய் முருகா கனிமலை மீது எதிரொலிக்கும் 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 பொதுவாக இப்போ ஒரு கோவிலுக்கு போகிறோம். கோவிலுக்கு போனால் சாமிக்கு ஒரு அர்ச்சனை அபிஷேகம் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது சாமியை கும்பிட்டுட்டு உள்ளேருந்து நமக்கு ஒரு மாலை பூவு ஏதாவது எடுத்து கொடுப்பாங்கள்ல, அதானே உள்ள முறை. ஆனால் நம்ம மதுரையில் முக்கியமான ஒரு கோவிலில் போய் சாமி கும்பிட்டோம்னா அந்த சாமிக்குள்ள மாலையை நமக்கு கொடுக்க மாட்டாங்க. எந்த கோவிலில்? நம்ம அழகர் கோவிலில். யார் சொன்னா? அழகர் கோவிலில். ஏன் அப்படின்னா இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அழகருக்கு போடக்கூடிய அந்த மாலை யாருக்கு சொந்தம் அப்படின்னா 18ஆம் படி கருப்புக்கு சொந்தம். பார்த்தீங்கன்னா அந்த கதவு ஊரா சந்தனம் தடவி இருக்கும், அதில் மாலையா அப்படி தொங்க போட்டிருப்பாங்க. அதே மாதிரி அழகருக்கு வைக்கக்கூடிய நெய்வேத்தியம் யாருக்கு சொந்தம் அப்படின்னா அதுவும் கருப்பனுக்கு தான் சொந்தம். ஏன் அவருக்கு சொந்தமாகணும்? இந்த ரெண்டு பொருளும் அவர் கொடுக்கறதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல. அது என்ன காரணம்? கருப்பே இருக்காரு, பூரா படிக்கட்டாக இருக்குது, கோபுரம் இருக்குது. கோபுரம் எதுக்கு கட்டுறாங்க? உள்ளே போகிறதுக்கு தானே கோபுரம். அப்போ அப்படி இருக்கையில் அந்த கோபுர பக்கத்தை மூடி வச்சுருக்காங்க. கேட்டால் கருப்பே இருக்குன்னு நம்ம நம்புகிறோம். கருப்பே இருக்கார். அப்போ கருப்பே அருவுருவமாக அந்த கதவிலே வாழ்கிறாரு. அது ஆடி மாதம் திருவிழா அப்போ மட்டும் அந்த கதவை திறந்து சாமி கும்பிட்றோம். மித்த நாடுகளில் அந்த வண்டிப்பாதை அப்படின்ற அந்த மதிலை உடைச்சி அந்த வழியாகத்தான் நம்மளும் போகிறோம், அந்த வழியாகத்தான் சாமியும் வெளியில் வருது. அப்போ இதுக்கு என்ன காரணம்? ஒரு காரணம் இருக்கணும்ல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையில் மொத்தம் 5 வாசல் இருக்குது. மீனாட்சி அம்மன் கோவிலில் கிழக்கு வடக்கு தெற்கு மேற்கு 4 வாசல். சரி, அதில் கிழக்கு பக்கம் மட்டும் 2 வாசல் இருக்கு. ஏன்? அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல. அது என்ன காரணம்? கிழக்கு கோபுரம் இருக்குது, அதுக்கப்புறம் புதுமண்டபம் இருக்குது, அடுத்து நந்தி இருக்காரு, ராய கோபுரம் இருக்கு, காஞ்சனமாலை கோவில் இருக்கு. வரிசையா வரணும்னா சாமி சன்னதி வழி அப்படித்தானே வரணும். அப்ப அம்மன் சன்னதின்னு ஏன் புதுசா ஒன்று உருவாக்கி அந்த பக்கம் ஒரு வாசல் ஏற்படுத்தணும்? அதுக்கு என்ன காரணம்? இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கு. காரணம் இல்லாமல் நம்ம பெரியவங்க எந்த வேலையும் செய்யல. ஏன் அப்படின்னா சீர்பாதம் தூக்குவோர்னு சொல்லுவாங்க. நம்ம சாமநத்தம் பகுதியில் ஒரு 5 கிராமத்தை 5-6 கிராமத்தை இந்த சீர்பாதம் தூக்கும் தொழிலாளிகளுக்கு அந்த காலத்தில் நாயக்க மன்னர்கள் எழுதி கொடுத்தாங்க. அவங்க காலத்திற்கு பிறகு வேற நாயக்க மன்னர் ஆட்சி காலம் வருது. என்ன பண்ணுறாங்க? எழுதி கொடுத்தாங்கல்ல இந்த சாமி தூக்குறவங்களுக்கு, அந்த கிராமங்களுக்கு வரி ஏற்கிறாங்க, அதை திருப்பி கைப்பற்ற முயற்சி பண்ணுறாங்க. அப்போ அவங்க ஒத்துக்கலை. அப்போ கிழக்கு பக்கம் ஒரு வாசல் தான், 2 வாசல் கிடையாது. அந்த கோபுரம் இருக்குல்ல, சுந்தரபாண்டியன் கோபுரம்னு சொல்லுவாங்க. மாரவர்மன் சுந்தரபாண்டியனால் கட்டப்பட்ட கோபுரம். அப்போ அந்த பக்கம் ஒரு வாசல் தான். அப்போ அப்படி இருக்கும்போது இந்த போராட்டம் நடத்துகிறாங்க. கொடுத்த கிராமத்தை திருப்பி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்தி இன்னைக்கு இருக்க கிழக்கு கோபுரத்துக்கு மேலேருந்து குட்டின்னு ஒருத்தர் மேலேருந்து கீழே விழுந்து இறந்து போயிட்டார். இன்னைக்கு சாமநத்தத்தில் கேட்டு பாருங்க, இந்த கதையை சொல்லுவாங்க. அப்போ இறந்த பிறகு ஒரு உயிர் போனதுனால அந்த கிழக்கு கோபுரத்து வழியாக போகாமல் பக்கத்தில் அம்மன் சன்னதி பக்கம் அந்த மதிலை உடைச்சி அதுக்கப்புறம் ஒரு வாசலை ஏற்படுத்தினாங்க. அதனால ஏற்பட்டது தான் அம்மன் சன்னதி. அதுக்கு முன்னாடி அம்மன் சன்னதி கிடையாது. அப்போ 5வது ஒரு வாசல் வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதே மாதிரி
அழகர் கோவில்ல கோபுரம் இருக்க பக்கம் வாசல் இருக்கு. அப்ப வாசல் இருக்கும்போது திருப்பி எதுக்கு ஒரு செவரை உடைச்சு மீண்டும் ஒரு வாசல் கட்டணும்? அப்ப அதுக்கு என்ன காரணம்னா, இந்த உலகத்திலேயே அரிதான அபரஞ்சி அப்படின்ற புடம்போட்ட தங்கத்தில் செய்யப்பட்ட பெருமாள் சிலை 2 இடத்துல தான் இருக்கு. ஒன்று திருவனந்தபுரம், இன்னொன்று நம்ம அழகர் மலை. அப்போ இந்த அழகர் மலையில் இருக்க சிலையை கடத்தனம்னு சொல்லி 18 நம்பூதிரிகள், இந்த 18 பேரை கேரள மண்ணை நம்ம அழகர் மலைக்கு அனுப்பிவிடுறார். 18 பேர் வர்றாங்க. அவங்களுக்கு காவலாக வந்தவர் யார் தெரியுமா? மலையாளத்துக்கு கருப்பே. அப்போ வர்றாங்க. வந்தால் 18 பேர் கண்ணில் மைய தடவி கோவிலுக்குள்ளே மறைஞ்சிருக்காங்க. யாரு கண்ணுக்கும் தெரியல, அவங்க மை தடவி இருக்கிறதுனால. அப்படி மறைஞ்சிருந்து அழகரோட சக்தியை பூரா குறைச்சிக்கிட்டு இருக்காங்க மந்திரம் சொல்லி. அப்போ அழகர் போய் அர்ச்சகர்கள் கனவுல சொல்லி, இந்த மாதிரி 18 பேர் உள்ளே வந்திருக்காங்க, கண்ணு மை தடவி இருக்காங்க, இந்த 18 பேரையும் வெளியில் விட்டுறாதீங்க, கோவிலுக்கு வெளியில் போகக்கூடாதவங்க, இந்த 18 பேரையும் கோபுரத்து வாசலில் பழி கொடுத்துருங்கன்னு அழகர் சொல்லிடுறார். அப்படி சொன்ன பிறகு என்ன பண்றாங்க, சாப்பாடு ஆக்கி அந்த சாப்பாட்டில் மிளகு அரைச்சு அதிகப்படியாக கலந்து கோவிலுக்குள்ள உருண்டையா உருட்டி வைக்கிறாங்க. கண்ணில் மைய தடவி ஆளு மறைஞ்சு போயிடலாம். பசி அடங்குமா? தாங்க முடியல பசி. சாப்பாட்டை பார்த்தோன்னே ஆசையில் எடுத்து சாப்பிட பசியில். மிளகு அதிகமாக இருக்க பொருளை சாப்பிட்டா என்ன பண்ணா? உடம்பு வேர்க்கும், கண்ணு கலங்கும்ல. கண்ணு கலங்கு, கண்ணீர் வர, கண்ணீர் வந்தோடனே போட்டிருந்த கண்மையை அழிஞ்சு போச்சு. கண்மை அழிஞ்சோடனே 18 பேரும் கண்ணுக்கு தெரிஞ்சுட்டாங்க. அந்த 18 பேரையும் பிடிச்சி அந்த கோபுரத்து வாசலில் பழி கொடுத்து நிற்கும் போது அவங்க கூட வந்தாருல துணைக்கு ஒருத்தர் கருப்பேன், அவர் அப்படியே நிற்கிறாரு. நம்ம அழகர் அழகை பார்த்து, இனிமேல் நான் மலையாளம் போக மாட்டேன், இந்த அழகருக்கு துணையா, இந்த மதுரை மக்களுக்கு துணையா நான் இங்கேயே இருக்கேன், அதனால நான் போக மாட்டேன். இந்த 18 பேரையும் நீங்க பழி கொடுக்கிற இந்த இடத்துல இவங்களுடைய ஆன்மா வெளியில வராம காவலா நின்று இந்த அழகர் கோவிலுக்கே நான் காவலாக இருப்பேன் அப்படின்னு சொன்னாரு. அப்படி சொல்லும் போது 2 பொருள் கேட்டார். ஒன்று, அழகருக்கு போடுற மாலை எனக்கு சொந்தம், இன்னொன்று அழகருக்கு வைக்கிற பிரசாதம் எனக்கு சொந்தம். அதனாலதான் ஆடி திருவிழா அப்ப மட்டும் அந்த கதவை திறந்து உள்ள யாரு போவா? எந்த சாமி போயிட்டு வரும்? சக்கரத்தாழ்வார். சக்கரத்தாழ்வார் மட்டும்தான் உள்ள போவார். ஏன்னா சக்கரத்தாழ்வார் என்பது பெருமாளுடைய கையில் இருக்கக்கூடிய ஆயுதம். 18 ஆன்மா உள்ள இருக்கு. உள்ள இருக்காளு சாதாரண ஆளுகள்ல, நம்பூதிரிய 18 பேர் அப்படி இருக்க இடத்துக்கு உள்ள ஓனம்னா யாரால முடியும்? பெருமாளுடைய ஆயுதத்தால் மட்டும்தான் முடியும். அதனாலதான் 18 பேரை பழி கொடுத்து அமர்ந்திருக்கக்கூடிய அந்த கருப்பனுக்கு பேரு 18ஆம் படி கருப்பு அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் நம்ம அத்தனை மக்கள், நன்றி, அத்தனை மக்களையும் காப்பாற்றிக்கிட்டு வர்றாரு. இப்படிப்பட்ட வரலாறுகள் கதைகள் எல்லாம் நிறையா உண்டு. இருந்தாலும் அடுத்து நாரதர் வருவார், அவர்கிட்ட பேசணும்ல. ஆமாம், ஒரே ஒரு பாட்டோட பேர் உன்னை நம்பி இந்த ரோசா பூ இருக்குதுங்க, ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க உசுர வந்து உடுக்குதுங்க என்று சொல்லாத உறவை இவளின் சூடு மறுத்தா, அது தப்பான கருத்தா, தண்ணீர் நிறுத்தா, ராசாவே நான் உண்மையில் இந்த ரோசாப்பு இருக்குதுங்க, பழசே மறக்கலையே பாவி மகன் நெஞ்சு துடிக்குது, உன்னையும் என்னையும் பத்தி ஒரு சனம் கும்மி அடிக்குது, பழசே மறக்கலையே பாவி மகன் வந்து துடிக்குது, உன்னையும் என்னையும் வச்சு ஒரு சன கும்மி அடிக்குது, அடனா எனக்காக அருமை குழந்தைங்க தருமோ நகரா சட்டலையே கௌமியே கனவோ வந்தா என்ன பாரு, அது போனிலானதான் பேரு, அட வந்த நீ நானும் வீரபாண்டி தீரு, ராசாவே நான் உண்மையில் அந்த ரோசா பூ இருக்குதுங்க. காதல நினைச்ச முடி கண்ணத்தில குத்துது குத்துது, படகு போல என் மனசு சுத்துது சுத்துது, அதிலே நினைச்ச முடி கண்ணத்தில் குத்துது குத்துது, துணியில படகு போடு என்
மனச சுத்துது வருமோ தெரியாம மழையும் பொழிந்தாச்சு இவரோ தெரியாம முழுசா நிறைஞ்சாச்சு உனக்கே வச்சிருக்கு மூச்சு எனக்கு இந்த கதையாச்சு அடகண்ணு முக்கு வச்சு உனக்குள்ள பேச்சு ராசாவே உண்மையிலே அன்று சொல்லாத உணவு அவனி சூடு மறுத்தா அது தப்பான கருத்தா தண்ணீர் நிறுத்தா